ஆனா நாம் தமிழருக்கு என்னைக்குமே தேர்தல் வந்துட்டு அது ஒரு போர்க்களம் தான். இது தனிப்பட்ட ஒரு சீதாலட்சுமியுடைய அடையாளமா இல்ல. இது ஒரு நாம் தமிழர் அரசியல் மக்கள் கிட்ட போகாம இருந்தது. இன்றைக்கு அண்ணன் சீமான் அவர்களே உங்களுக்கு பற்றி எதிர்மறையான சிந்தனைகள், இந்த ட்ரோலிங், ட்ரெண்டிங் அப்படின்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இதெல்லாம் மக்கள் கிட்ட அது போய் அது எதிர்மறையா நேரங்கள் ரொம்ப வருத்தமா இருக்கும். அவரை மட்டும் இல்லாம தங்கச்சி கையில மக்களுக்கு அந்த சிக்கல்களுக்குள்ள கிடக்குறாங்க. அண்ணன் சீமான் அவர்களும் ஈரோடு இடைத்தேர்தலை சுற்றி வந்தீங்களா? 20 நாட்கள், அவர் 10 நாட்கள் இருந்தால் நீங்க ஏற்கனவே சுற்றி வந்தீங்க. ஆனா இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்குகள், அப்புறம் இவங்க கள்ள ஓட்டுன்னு சும்மா சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பரப்புரையை திராவிட ஆதரவு ஊடகங்கள் இருக்கு. ஒரு சில இடங்கள்லங்க அதிமுக கூடிய உறவுகள் நம்ம போறத பார்த்துட்டு முடியாது. இப்ப பணம் கொடுத்தவங்க எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி எதிர்த்து வாக்கு போட்டாங்களா? உங்களுக்கு கொடுத்த காசை திருப்பி கொடுங்கன்னு திமுக காரன் கேட்கிறாங்க. சீமான் அவர்களுக்கு தான் போட்டிருக்கீங்க, நாங்க கொடுத்த காசை கொடுங்க. ஒரு சிலர் திருப்பி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அளவுக்கு தான் அவர்களுடைய இது வரைக்கும் இந்த திராவிட மாடல் சொல்லியிருக்கு. அது இந்த திராவிட மாடல் இப்படிதான் கிடைக்கப்பட்ட 24,151 வாக்குகளும் நாம் தமிழருக்காகவே கிடைத்த வாக்குகள். திருமுருகன் காந்தி என்ன அவங்க பெரியார அவமானப்படுத்திருக்கான்னு தான் சொல்லணும். பேசாம இருந்திருந்தா கூட அவருக்கான ஒரு மதிப்பு இருந்திருக்குமே. நோட்டாவுக்கு அதிகமா வாக்குகள் விழுந்திருக்கு. என்ன காரணமா இருக்குமா? இவங்க திமுக முழுக்க முழுக்க வன்மத்தை, தனி மனித தாக்குதலை அதிகமா செய்யறாங்க. இதுவரைக்கும் நாங்க 4 ஆண்டுகள்ல திராவிட மாடலாட்சி மிக சிறப்பா செய்து விட்டோம் அப்படிங்கிறவங்க எதுக்காக எங்களை கண்டு பயக்கணும்? எதிரியோட பலவீனத்தை பிடிச்சு அடிச்சு நான் வாக்கு வாங்கினது ஆயிடும்ட்டு நான் அதை தவிர்த்துட்டு அண்ணன் சீமான் அவர்களும் எப்பவுமே அப்படிதான். தத்துவத்தை, சித்தாந்தத்தை, என்ன நோக்கங்கிறத சொல்லி எங்களுக்கு வாக்கு விழுகணும்னு தான் நினைப்பார வழிய எதிரியுடைய பலவீனத்தை கூட நம்ம அதை உள்வாங்க கூடாது. அதை பற்றி நம்ம எந்த இடத்துல பேசக்கூடாது நினைப்போம். இந்த விதையாய் விழுந்த மாவீரர்கள் என்றைக்குமே எல்லோருக்குமே, நாம் தமிழர்ல களத்தில் நிற்கிற எல்லோருக்குமே பேராற்றலாக இருப்பாங்கிறத நான் பெற்ற வாக்குகள் தான் 24,151 வாக்குகள் உண்மையான வாக்குகள். இது நான் மட்டும் சொல்லலைங்க. திமுக இருக்கக்கூடிய சில உணர்வாளர்கள் இருப்பாங்கல்ல, அங்கேயும் நான் என்றைக்குமே சொல்வேன், திமுகவினுடைய தத்துவம் தவறு, தலைமை தவறு. ஆனால் அந்த தலைமைக்கு ஸ்டாலின் அவர்கள் போறதுக்கு, அதுக்கு முன்னால கருணாநிதி அவர்கள் போறதுக்கு இங்க யார் காரணம் வந்தாங்க? என்னுடைய பெரியப்பனும் சித்தப்பனும், இன்னும் சொல்ல போனா அண்ணனும் தம்பி இந்த மண்ணில் உழைச்சுதான் அவங்களுக்கு அந்த இடத்தை கொடுத்துருக்காங்க. எம்ஜிஆர் எப்படி மக்கள் உள்ளத்துல தாங்கினாங்களோ அதே போல இன்றைக்கு அண்ணன் சீமான் அவர்களையும் நான் போகும்போது பெரியவங்க, அம்மாயி அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாம் என் மூத்த மகன் நல்லா இருக்கானா கேட்டதா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா நாங்க ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லும் போது இது மாற்றத்திற்கான எளிய மக்களினுடைய புரட்சி. நிச்சயமா ஈரோடு கிழக்கு வாங்கிய வாக்குகள் திமுகவை ஆட்டம் காண செய்யும். 2026 இந்த டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.